வணக்கம். கலைமகள் ஆர்ட்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோஸ் ஒண்ணு பார்த்து. ஏன்னா கொஞ்சம் ஆர்ட் ஒர்க்ஸ், வால் ஆர்ட் அதெல்லாம் கொஞ்சம் இருந்தனால நான் அத கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இப்போ கொஞ்சம் டைம் கிடைச்சது. அதில வந்துட்டு நான் ஒரு ஒரு ஃபிஷ் பாண்ட் ஒண்ணு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது நேச்சுரல் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி, அது யூஸ் பண்ணி நான் ஒரு ஃபிஷ் பாண்ட் அழகா நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க. ஸோ இங்க தான் வீடு. வீட்டுக்கு ஆப்போசிட்ல தெரியுதா? இருங்க கேமரா ஸ்வைப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ளீஸ் வெயிட். இதுதான் நாங்க பண்ணின ஃபிஷ் பாண்டு. இத நான் எப்படி கட்டணும் அப்படிங்கிறத வந்துட்டு அ ஆரம்பத்திலேருந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வந்துட்டு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோஸ் இனிமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவுமே தேவை. ஏற்கனவே இருக்க சப்ஸ்கிரைபர்ஸும் அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. தேங்க் யூ. இப்போ மறுபடியும் நம்ம புது ஸ்டார்ட், ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டோட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நாங்கள் அங்கே நடுவில் வந்து கொஞ்சம் லில்லி, அதெல்லாம் வாட்டர் லில்லிஸ்லாம் வச்சுருக்கோம். அதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறமா இன்னொரு சின்னதாக ஒரு அழகான ஒரு வீடியோ ஃபோட்டோஸோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். தேங்க்யூ. வணக்கம் மக்களே, கலைமகள் ஆர்ட்ஸ்க்கு வரவேற்கிறோம். ஸோ இன்றைக்கி நான் ஸ்டோன்ஸ் கலெக்ட் பண்ண போயிட்டுருக்கேன், ஃபிஷ் பாண்ட் ரெடி பண்ணலான்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல நேச்சுரலான அந்த ஸ்டோன்ஸ் வந்து நிறையாவே கிடைக்கும். அபண்டன்ஸ் அதிகமாகவே இருக்கும். அதெல்லாம் நாங்கள் வந்து எங்கள் தோப்புக்கு வெளியில் கலெக்ட் பண்ணி போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதை எடுக்கிறதுக்காக தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். ஸோ அதுதான் வெள்ளையன். கலெக்ட் பண்ணி வந்தாச்சு, முதல் பேட்ச்சு. ஸோ இது மாதிரி ஒரு 20-30 தானே கலெக்ட் பண்ணணும். அப்புறம் அந்த சாந்து சட்டி பத்தலைன்னு சொல்லி நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து போட்டோம். அவ்வளோ கல் ஸ்டோன்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இதோ வெள்ளையன் டயர்டாகி படுத்திருக்கான், நாங்களும் தான். அடுத்து ட்ராயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்திருக்கேன். ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லைட்டாக இந்த மாதிரி இடித்து விட்டாச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அந்த காங்க்ரீட்டு, அது உடைக்கவே முடியல. கடப்பாரை வச்சு இடித்தும் பண்ண முடியல. அப்புறம் லைட்டாக கொத்தி விட்டோம். என்ன பண்ணுறது, ரொம்ப ஹார்டாக இருந்தது. அதுக்கப்புறம் உளி சுத்தியல் வச்சுட்டு அது கொஞ்சம் இடித்து விடலாமேன்னு இடித்து விட்டோம். அதுக்கப்புறம் மண்ணெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு மணல், எம்சாண்டு, ஸோ அது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த இடித்து விட்டதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணிக்கலாம். சிமெண்ட்டு
மிக்ஸ் பண்ணுறேன், கலவை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சரியான வெயில், அந்த 2 நாளும் பயங்கர வெயில். சுத்தமாக முடியல, ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் பண்ணியாகணுமே, ரொம்ப நாள் ஆச்சு சேனலுக்கு அப்டேட் எதுவும் கொடுக்கல. ஸோ இதை பண்ணி ஆகணும், ரொம்ப நாள் ஆசை வேறு. ஸோ இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான். கரெக்டாக எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டோடைய ஹெல்ப் கிடச்சிது. தேங்க்யூ ஸ்ரீஹரி. ஸோ அவர் தான் இதுக்கு கேமராமேன். இது வந்து நான் மட்டும் ஒர்க் பண்ணல, இதில் நான் அப்புறம் இன்னும் 2-3 பேர்லாம் அவங்க கூட எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க நேம்ஸ் சொல்லிடலான்னு பார்க்குறேன். நான், ஸ்ரீஹரி, அப்புறம் சுஜீஷ்னு ஒரு ஃப்ரெண்டு, அப்புறம் காளீஸ்வரன் என்னோடய அசிஸ்டன்ட், இப்படி 4 பேர் ஒர்க் பண்ணது தான் இந்த ஃபிஷ் பாண்டு. மேக்ஸிமம் ஒர்க்கு என்னோடது தான். ரொம்ப நாளாக ட்ரை பண்ண அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து இதோ பேசிக்காக அந்த கலவை போட்டு அந்த கீழே வந்து அந்த இடித்த காங்க்ரீட், அந்த பில்டிங் பிளாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு பேஸ் ரவுண்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே நேச்சுரல் ஸ்டோன்ஸை வந்து அடுக்கி வச்சிட்ருக்கேன். இப்போது ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா இது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் வந்து எப்போவுமே இட்ஸ் அ பெஸ்ட் டைம் சொல்லுவாங்க, எதுவாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி தான் இது எனக்கு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த 2 நாள் 3 நாளுமே ரொம்ப வேறு லெவல் ஃபீலிங். இதோ ஆல்மோஸ்ட் ஒரு 20-30% வந்துட்டுருக்கு. ரேண்டமாக அடுக்கி வச்சு தான் பண்ணுறோம். ஒரு சில இடத்துல இந்த மாதிரி அதுவே ஃபிக்ஸ் ஆகும். ஆனால் கீழே நம்ம சப்போர்ட் கொடுத்து கல்லெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் சிமெண்ட் கலவை பூசி ஒவ்வொன்றா தான் வைக்க முடியும். கொஞ்சம் நேரம் வச்சு ஒரு 2 hours 3 hours அது காஞ்சதும் தான் அடுத்த லேயர் வைக்க முடியும். அப்படி ஒர்க் பண்ணது தான் அது. ஓகே, இதோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு பார்க்குறேன் கொஞ்சம் லீக்கேஜ் இருக்கா என்னன்னு சொல்லி. அப்புறம் இவ்வளோ கல் உள்ளே தேவையில்லைன்னு சொல்லி அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தண்ணி நிறையறதுக்கு 5 hours ஆச்சுங்க. ரொம்ப நல்ல ஒரு லுக் இருந்தது பார்க்குறதுக்கே. வெளியில் இருக்க அந்த பானை இருக்கு இல்லைங்களா, அதில் தான் நம்ம லில்லி வைக்க போகிறோம். அதுக்காக உள்ளே வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைஞ்சு அந்த பானைக்கு உள்ளே போகிற அந்த மொமெண்ட்டு தான் இது. எப்படி சொல்கிறது, க்ரியேட்டர்ஸ்க்கு சில டைம் ஒரு பைத்தியக்காரத்தனமாக ரசிக்கிறோன்னு சொல்லி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இது. அந்த மொமெண்ட்டை வாட்ச் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுதான் தண்ணி உள்ளே என்டர் ஆகுது இப்போ தான். ஸோ இதில் தான் நம்ம வந்து அந்த வாட்டர் லில்லி பிளான்ட்டை வந்து வைக்க போகிறோம். இந்த பானைக்குள்ளே வந்து என்னென்ன வைக்கிறோம் அப்படின்னா, களிமண், கொஞ்சம் மாட்டு சாணம், அதுக்கப்புறம் காயர் பித்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, காயர் வேஸ்ட்டு, அந்த பவுடரு, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு வாரம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து உள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு தண்ணி நிறைஞ்சதும் அதுக்கு மேலே வந்து கவர் பண்ணுறதுக்கு ஒரு லேயர் ஆஃப் சாண்டு வச்சு கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி உள்ளே என்ட்ரு ஆகுது. அப்புறம் தண்ணி அப்படியே ஃபுல்லாக ஃபில் ஆகணும். உள்ளே வந்து அந்த வாட்டர் லில்லி வந்து பிளான் பண்ணிடுவேன். ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருந்துச்சு இதை பார்க்கும்போது எனக்கு. அதனால தான் இதை கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பொறுத்துக்கங்க, இன்னொரு 2-3 seconds முடிஞ்சிடும், அடுத்த ஃப்ரேமுக்கு போயிடுவோம். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிடுச்சு. அந்த ஃபில் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எப்படி அந்த மீன் வந்து விட்டுறலான்னு சொல்லி மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி நான் போய் அடுத்த நாள் நைட்டே வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து விட்டுறலான்னு சொல்லி, என்ன ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த மாலி அப்புறம் கப்பீஸ் அது கொண்டு வந்து விட்டேன். ஸோ இப்போது ஹெல்ப் பண்ணவர் வந்து நடராஜன் அண்ணன் சொல்லிட்டு ஒரு அண்ணா. அவருக்கு வந்து சரியாக எடுக்க தெரியாதனால அந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டாரு. மீன் உள்ளே போகிறது மட்டும்தான் தெரியுது, ஊற்றுனது தெரியலை. பார்த்தீங்களா, உள்ளே போகிறது மட்டும் தான் அவர் மிஸ் பண்ணிட்டார். அவர் எடுக்க தெரியல. ஹீ இஸ் ஆல்ரெடி 63+. ஸோ அவருக்கு இது புதுசு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த நாள் காலையில் நான் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு சில
நல்ல ஸ்டோன்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு பார்த்தேன். இப்போது நம்ம விட்ட மீன் எல்லாமே உள்ளே பதுங்கியிருக்கு. இப்போ ஒரே ஒரு கப்பி மட்டும் வெளியில் வருவான் பாருங்களேன். இந்தா எஸ், அவனை மட்டும்தான் இப்போ கேப்சர் பண்ண முடிஞ்சது. ஸோ இது வந்து நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியராக அழகாக மாறிடுச்சு பார்க்குறதுக்கே. ரொம்ப நல்ல ஃபீலிங் இருந்தது.